ஆசிய நாடுகளில் அரிசி வகை உணவுகளை தான் மக்கள் சாப்பிடுகிறார்கள். அதுபோல குறைந்தது ஒரு வேளையாவது அரிசி கொண்ட உணவுகளை நாம் சாப்பிடுவோம். ஆனால் அரிசி சாப்பாடு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எப்போதும் நன்மையாக இருக்காது. இதில் ஸ்டார்ச் என்ற பொருள் அதிகம் இருக்கிறது. மேலும் அதிகப்படியான வெள்ளை சாதத்தை சாப்பிடுவதால் இரத்த சர்க்கரை அளவும் அதிகரித்து உங்களுடைய உடல் எடையும் அதிகரிக்கும். எனவே மொத்தமாக அரிசி சாப்பிடுவதை நிறுத்த வேண்டுமா என்ற கேள்வியும் இருந்து வருகிறது. இது குறித்து ஊட்டச்சத்து நிபுணர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், முதலில் ஒரு மாதத்திற்கு அரிசி சாப்பாடு சாப்பிடாமல் இருந்தால் என்ன நடக்கும் என்று விளக்கம் அளித்துள்ளார்கள். நீங்கள் சாப்பிடும் கலோரி அளவு குறைவதால் உடல் எடை இழப்பு ஏற்படும். உங்களது இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும். ஆனால் மீண்டும் அரிசியை சாப்பிட துவங்கினால் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். எனவே அரிசியை எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும், எந்த அளவிற்கு சாப்பிட வேண்டும் என்று பார்ப்போம். ஒருவரின் தேவையை பொறுத்துதான் அரிசியின் அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும். அரிசியில் உள்ள கார்போஹைட்ரேட் சத்து நிச்சயம் உடலுக்கு தேவை. இவைதான் உடலுக்கு தேவையான எனர்ஜியை வழங்கும். எனவே அரிசியை முழுமையாக தவிர்த்துவிட்டால் உங்களுக்கு உடல் வலிமை இழப்பு ஏற்பட்டு மிகவும் பலவீனமாக காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் உடலில் தேங்கியிருக்கும் கொழுப்பை உடல் கரைத்து உங்களுக்கு எனர்ஜியை வழங்கும். அப்படி நடந்தால் வைட்டமின் மற்றும் மினரல் சத்து குறைபாடுகள் ஏற்படும். எனவே அரிசியை முழுமையாக தவிர்த்து சாப்பிடாமல் இருப்பது நல்லது இல்லை என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள்.